அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். நம்ம அப்டேட் நம்பர் 61. அவங்க கிட்டத்தட்ட 62வது வேவ் அனுப்பியிருக்காங்க ஈரான் தரப்புலேருந்து. மிக ஒரு டேஞ்சரான விஷயங்க. ஆரம்பத்திலே தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்றேங்க. வேர்ல்டுலே மிகப்பெரிய ஒரு கேஸ் ஃபீல்டு ஒன்று அது ஈரான் வசம் இருக்குது. அவங்க தான் கத்தாருடன் இணைந்து பெரிய அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நின்று போனதுனால தான் இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் கிடைக்காம போனதுக்கான காரணம். அந்த கேஸ் ஃபீல்டை அடிச்சிட்டாங்க. அதாவது வேர்ல்டு லெவலில் பெரிய அளவுக்கான ஒரு கேஸ் ஃபீல்டு. அதில் ஈரானுக்கு தேவையான ஒரு கேஸ் ஃபீல்டு கத்தாரும் அவங்க கூட இணைந்து தான் எடுத்திருந்தாங்க. அதை அடித்ததுனால பெரிய ஒரு டேஞ்சர். சுச்சுவேஷன் நான் சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் கத்தார் புலம்பி தள்ளிட்டாங்க. இன்றைக்கி எதுக்குங்க அடிச்சிங்க, யாரை கேட்டுங்க அடிச்சிங்க, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, ஏற்கனவே பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு, நீங்கள் இப்போ வந்து அடிக்கலாமா இஸ்ரேல் அமெரிக்கா, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்புங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டாங்க. அமெரிக்கா மீது சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாகிடுச்சு. அங்கே ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, உடனே எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க, அந்த கேஸ் ஃபீல்டு எதுங்கி இருக்காதீங்க அப்படின்னு. எல்லாரும் ஒரு மாதிரி பதற்றம் ஆகிட்டாங்க. இனி எங்களோட ருத்ர தாண்டவத்தை பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே நீ புதிய ஆயுதங்கள் எடுத்தாங்க இல்லையா, இஸ்ரேலில் பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. இஸ்ரேல் சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்லியிருந்தா கூட பெரிய இம்பாக்ட் இருந்தது. அதனால் அரபு நாடுகள் எல்லாமே கொஞ்சம் கடற்கடன்னு ஷேக் ஆகிட்டாங்க. இப்போ இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள், அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அது இல்லாமல் இஸ்ரேல் வந்து இதுக்கப்புறம் இருக்கலாம் பார்க்க மாட்டீங்க, இன்றைக்கி எங்களோட தாண்டவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பயங்கரமான நிகழ்வுங்க. நான் சொல்லும் போதே புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம விறகு தயார் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் என்ன யார் இறக்குமதி பண்ணாலும் அங்கே ப்ரொடக்ஷன் இருந்தால் தானே நம்ம வந்து கேஸ் வர்றதுக்கு காரணம். நம்ம யாரும் குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வாங்க நண்பர்களே, விறகோட தயாராக இருக்கலாம் நம்ம. ஸோ வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். மிக முக்கிய கேஸ் ஸ்டேஷன் அடித்தாங்கல்ல, அதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு சின்ன சின்ன விட்டக்குறை தொட்டக்குறைலாம் கொஞ்சம் இருக்குது. அதாவது இதற்கு முன்பு நம்ம அப்டேட் நம்பர் 60 அங்கே ஈரானுடைய இன்டெலிஜென்ட் மினிஸ்டர் ஒருத்தரை வந்து அடிச்சிட்டாங்க, அசாசினேஷன் பண்ணாங்க. ஆனால் ஈரான் தரப்பில் ஒத்துக்காமல் இருந்தாங்க. அவங்க சொல்லனாலும் நம்ம அடுத்த பதிவில் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லையா, அவர் இறந்துட்டார், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது அவங்க பெசஸ்கியன் அவர்களே வந்து ஒத்துக்கிட்டார். ஆமாம், இது மாதிரி அருமைய நண்பர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தன்னை எக்ஸ்ட்ரத்தில் வந்து போட்டிருந்தாரு. 2021 அவர் இன்டர்னல் செக்யூரிட்டியோட தலைமை பொறுப்பில் இருந்தார். ஹலீல் எர்ஜானியாவோட நெருங்கிய தொடர்பில் இருந்தார். இவர் கடைசியாக தனது பேசின வார்த்தை என்ன அப்படின்னா, இனி ஈரானுக்குள்ளார ஹமாஸ் வந்து ஒருத்தர் கூட மொசாத் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, அவர்கள் அனைவரும் வேட்டையாடப்படுவார்கள், எலிமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்ட வார்த்தை தான் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை. மேபி அதனால தான் ரொம்ப ஸ்பீடாக டார்கெட் வச்சிட்டாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள் பத்திரிகைகள் நிறைய ஆங்கிள் பேசிகிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து நான் சொல்லப்படுகிற விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக ப்ரைட் பண்ணுற மாதிரி நிறைய பேத்துக்கு தெரியுது. நீங்கள் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் அதெல்லாமல் இந்த வீடியோட கிளைமேக்ஸில் உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன் பாருங்கள். அந்த குழு படி நான் இப்போ வருகின்ற காலங்களில் நடந்தது அப்படின்னா நீங்களே வந்து கெஸ் பண்ணிப்பீங்க. சரி, மிக முக்கியமான பதிவு என்னென்னா, இஸ்ரேல் தரப்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. இந்த முக்கியமான இன்டெலிஜென்ட் மினிஸ்டர் அவர்கள் இறந்து போனதுக்கப்புறம் அங்கே ஈரானுக்குள்ளார நீங்கள் வந்து இனி ஈவியை இறக்கலாம் பார்க்க வேண்டாம், எல்லாரும் கொள்வதற்கான உரிமைகளை கொடுக்குறாங்க. எல்லாரும் கொள்வதற்கான உரிமைகள் அப்படின்னா IRGCயில் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் போட்டிருந்தா போதும். அவங்க மினிஸ்டர் லெவலில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அது மாதிரி யாராக இருந்தாலும் எந்த ஒரு உத்தரவும் யாருக்கிட்டையும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு சொல்லலாம். ஈவன் அங்கே நீங்கள் ஸ்லீப்பர் செல்லாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இனி தெய்வதாட்சியம் யூவி இறக்கம்லாம் காட்டக்கூடாது, நம்மளுக்கு சீக்கிரமாக அங்கே ரிஜிம் சேஞ்ச் நடக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக கொடுக்குறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு அதிகபட்ச தலைவர் முக்கிய தலைவர்லாம் தூக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒப்புதல் கொடுத்து தாக்கல் நடத்தி தான் அழிப்பாங்க IRGCயில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள்லாம். ஆனால் இதுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது. ட்ரீட் அஸ் எ காமன் மேன், எல்லாத்தையும் அடிங்கன்னு சொன்ன விஷயம் வந்து இனி அடுத்த 2 நாளில் நீங்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இந்த 7-8 பக்கம் வந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. எல்லாமே அசாசினேஷன் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப டீட்டெயிலாக நம்ம முக்கியமான தகவல் பார்க்க போகிறதுனால இதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு நாளைக்கு அது என்ன ஏதுன்னு சொல்லிடுறேன் நான். அதுவும் குறிப்பாக அந்த 10 மில்லியன் பக்கம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த 10 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணதில் 2 தலைகளை தூக்கிட்டோம்.
அமெரிக்காவுக்கு 20 மில்லியன் சேவ் பண்ணிட்டோம், அது எங்கள் உண்டியலில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து நக்கலாக சொல்கிறாரு கேட்ஸ் அவர்கள். யார்? அமெரிக்காவை பார்த்து. ஒன்று அவங்களுடைய இன்டெலிஜென்ட் அண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர், இன்னொன்று வந்து ஹர்லி ரெஜானி அவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் மேலே ஒருத்தர் வந்து அந்த கடைசியாக ஒன்று பார்க்குறீங்க இல்லையா, அவர் தான் வந்து மிலிட்ரி அட்வைசர் வருது, யாஹே ரஹீம் சஃபாவி அவர்கள், மேஜர் ஜெனரல் ரஹீம் சஃபாவி அவர்களை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடைசியில் ஒரு குழு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அதற்கு முன்பு இதுவரை கொல்லப்பட்ட முக்கிய நபர்கள் அப்படின்னு ஒரு சார்ட் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதில் அலி காமானி அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அப்புறம் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய அலி ஷம்கானிக்கு கீழே அவங்க கீழே 2 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அவரோட இன்னர் சர்க்கிளான அலி லர்ஜானி அவர்கள், இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது, அது பெசஸ்கியன் மட்டும்தான். மீதி அவரோட இன்னர் சர்க்கிள், அப்புறம் அவங்க பையன் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதுக்கப்புறம் அடுத்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நபர்கள் வந்து ஒரு 4 பேர் பக்கம் வந்து கொண்டுட்டோம். இன்னும் ஒரு 3-4 பேர் தான் வந்து பெண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்க முடியுது. அதே போல் இன்றைக்கி வந்து ஈரானுக்குள்ளேயே வந்து இண்டிவிஜுவலாகவே பர்பஸ்ஃபுல்லாகவே, அதாவது ஹெஸ்புல்லா மீது ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ட்ரோன் அட்டாக் கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் மீதுலாம் வந்து நிகழ்த்தியிருந்தாங்க. ஒரு குற்றச்சாட்டை கொடுத்தா ரெட் கிரசன்ட் மீதுலாம் வந்து அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வந்து சுமத்தியிருந்தாங்க. அதனால் அந்த வார் எஸ்கலேட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அந்த கோபத்தின் கொப்பளிப்பில் தான் ஈரான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்களோட புதிய வித ஆயுதங்களை வந்து அனுப்புகிறாங்க. பட் இவங்க THAAD மூலிமா தடுத்துன்னு சொன்னாங்க. பட் ஒன்று தடுத்தாங்க, பட் மீதிலாம் தடுக்க முடியல. அதுக்கான பதிவுகளை நீங்கள் பார்க்குறீங்க. மொத்தம் 3 இடத்துல அந்த இழப்புகள் பார்க்க முடிஞ்சுது. ஒன்று வந்து சென்ட்ரல் இஸ்ரேல், இன்னொன்று வந்து என்ன பீட்டா டிக்வா அப்படின்ற ஒரு பகுதியிலும், அப்புறம் வந்து டெலவியூவில் இன்னொரு இடத்துல, மொத்தம் ஒரு 3 இடத்துல சொல்கிறாங்க. அந்த 3 இடத்துல இந்த பதிவுகள் எல்லாமே பார்க்க முடிஞ்சு. அதே மாதிரி பென்குரியன் விமான நிலையத்தில் ஒரு 3 பிரைவேட் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததா, அந்த பிரைவேட் விமானங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது காலையில் நடந்த தாக்குதல்லாம் இருக்காங்க. நான் முதல் முறையாக அந்த பென்குரியன் விமான நிலையத்தில் இதுக்கு முன்கூட கிளைம் பண்ணாங்க, ஓடு தள பாதையெல்லாம் சேதாரமாச்சுன்னு கிளைம் பண்ணாங்க. பட் இப்போ விமானமே வந்து சேதாரமாயிருக்குன்ற பதிவு இப்போ பார்க்குறேன் நான். ஸோ அப்போ இஸ்ரேலுக்கான அந்த இழப்புகளை நம்மளால் வந்து தெளிவாக பார்க்க முடிகிறது அந்த கொத்து குண்டுகளால். ஸோ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி தெரிஞ்சது. திடீர்னு வந்து சவுத் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வேர்ல்டுலே, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் இருக்கக்கூடிய பகுதி. இதை யார் யார் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரான் அண்ட் கத்தார் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நம்ம அந்த ஷேர் பண்ணக்கூடிய அந்த பங்கில் இருந்து தான் இந்தியா போன்ற நாடுகளுக்கு வருது. திடீர்னு கத்தார் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாம் நிறுத்தினால தான் நம்ம இன்னைக்கு இந்த கேஸ் ஷார்ட்டேஜுக்கான காரணம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். இப்போதான் கஷ்டப்பட்டு கத்தார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஈரானும் ஒத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கேஸ்லாம் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். பதிவுகள் நீங்கள் பார்க்க தெரியுது. அதை அடிச்சிட்டாங்க, பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. கேஸ் ஃபீல்டு கொஞ்சம் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து இன்னொரு பிளான்ட் ஒன்று இருக்குது, பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் இருக்குது, அது கன்வர்ஷன் பிளான்ட் ஒன்று, அதையுமே அடிச்சிட்டாங்க. இது 2மே மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் எந்த இடம்னு உங்களுக்கு வந்து கற்பனைக்குள்ளே கொண்டு வந்தால் தான் உங்களால் சிந்திக்கவே முடியும். நான் பாட்டு மொத்தமாக சொல்லிட்டேன் அப்படின்னா உங்கள் மூளைக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் நான் நேராக உங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கத்தார் பார்க்குறீங்கல்ல, கத்தார் பக்கத்தில் ஒரு கருப்பாக இருக்குல்ல, இந்த பக்கம் வந்து கத்தார் பக்கம் இருக்கிறது நார்த் டோம், அந்த பக்கம் இருக்கிறது சவுத் பேர்ஸ். இந்த சவுத் பேரில் தான் வந்து லார்ஜஸ்ட் ரிசர்வ் இருக்குது. ஆனால் இதை கத்தாரை இவங்களே இணைஞ்சு தான் வந்து எடுக்கிறாங்க. பெரும்பாலும் 2 நாடுகளுக்கும் பங்கு இருக்குது. அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் பொருளாதார தடை போட்டாங்க, இதுக்கு மட்டும் பொருளாதார தடை போடல. 2015 பெரிய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அப்போ கூட கத்தாரில் நிறைய இன்சிட் பண்ணாங்க. வேறு வழியே இல்லை, உலகத்தின் தேவை அந்த இடத்துல வந்து இருக்குன்ற நாள் அடிப்படையில் பொருளாதாரம் நீக்கிறாங்க. அடுத்த பதிவு கூட ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். அதில் வந்து ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து இவங்க 2 பேருமே வந்து நார்த் ஃபீல்டு சவுத் ஃபீல்டாக பிரித்து எடுத்துக்கிறாங்க இந்த 2 வரைபடங்களும். ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு, அந்த தீவு ஈரானுக்கு சொந்தமானது. கத்தாரும் 2 பேரும் ஷேர் பண்ணதுனால இதை எடுத்துக்கிறாங்க. இன்னொரு படி மேலே போனால் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான 80%க்கான எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கேஸ் சப்ளை தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கத்தாருக்கு தேவையான 40%க்கான கேஸ் சப்ளை இங்கே தான் இருக்குன்றாங்க. கத்தார் வந்து ஆல்மோஸ்ட் 3000 மெகாவாட் மின்சாரம் வந்து இந்த கேஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுத்து தான் அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது, அரவுண்டு 75% வந்து ஓவராலாக பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேர்ல்டுலே, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு எண்ணெய் ரிசர்வ் இருக்கக்கூடிய ஒரு இடத்த
இன்னைக்கு அமெரிக்கா அடிச்சாங்களா இஸ்ரேல் அடிச்சாங்களான்னு தெரியல, அடிச்சிட்டாங்க. ஒன்று இருக்கிற சூழ்நிலையாவது புரிஞ்சிருக்கணும், அதையும் புரிஞ்சுக்காம ஏற்கனவே எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிக்கிறீங்க, மீது எல்லா இடத்தையும் அடிக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரியான நேச்சுரல் ரிசர்வ் இருக்கக்கூடிய பகுதியில் அடிக்கிறதுனால உலக மக்களையே நீங்கள் வந்து பெரிய ஒரு, அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அதுக்கு உள்ளாக்குறீங்க நீங்கள். இதனால் இந்த தாக்குதலால் சாமானிய எல்லா இடத்துலையுமே வந்து வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகப்படுகிறது. இதை வந்து கத்தார் இத்தனை நாள் அமெரிக்கா கூட இஸ்ரேல் கூட இருந்து பெரிய ஆதரவு தெரிவிச்சாங்க, ஈரானை முடிச்சிடுங்கன்ற மாதிரிலாம் நேற்று கூட வீர வசனம் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு கத்தாருடைய எனர்ஜி மினிஸ்டர்ஸ் ஓடி வந்து கதறிட்டார். யாரு கேட்டு அடிச்சிங்க, எதனா எப்படி ஏன் அடிச்சிங்க, எப்படி நீங்கள் அடிக்கலாம், இதை நாங்களும் அவங்களும் இணைஞ்சுதானே நீங்கள் தயாரிக்கிற நீங்கள். அது இல்லாமல் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு சுச்சுவேஷன், டேஞ்சரான சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் வந்து இப்போ அடிக்கலாமா நீங்கள். அது இல்லாமல் கத்தார் இன்னொரு வேலை கூட பண்ணாங்க. சரி இந்த வழியாக போனதான் அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எப்படியாவது சவுதி அரேபியாவுடைய பைப் லைனை கொண்டு வந்து இல்லை வெஹிக்கிளில் கொண்டு போய் அங்கே டிஸ்போஸ் பண்ண முடியுமான்ற மாதிரிலாம் பெருசாக பிளான் பண்ணாங்க, இல்லை வேற மாதிரிலாம் கூட எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நினைச்சாங்க. ஆனால் திடீர்னு இப்படி அடித்த உடனே கத்தார் இப்போ பாதிக்கு மேலே மின்சாரம் இல்லைன்றாங்க. 3000 மெகாவாட்டுக்கு மேலே ப்ரொடக்ஷன் பண்ணது இல்லை. இப்போ ஈரான் இதுக்கப்புறம் வந்து பாதிக்கு மேலே இருளில் மூழ்க போகுதுன்றாங்க. சரி, ஈரான் மூழ்க போகுதுன்னா உங்களோட டார்கெட் அச்சீவ்மெண்ட் அது. ஆனால் உலகத்தின் தேவையை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய. உடனே ஐஆர்ஜிசி தரப்புல இருந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த நிகழ்வு கேட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி டென்ஷன் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்தெந்த உங்களுடைய கேஸ் ஃபீல்டு எல்லாத்தையும் நாங்கள் சாம்பல் ஆக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வசனம். அது கேஸ் ஃபீல்டெல்லாம் நீங்கள் சாம்பலை தான் நீங்கள் பொறுக்கணும், அதை கூட பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும் அப்படின்னு இந்த வரைபடத்துலையும் பார்க்குறீங்க. இதில் வந்து எய்ஃபா போர்ட்டு துறைமுகத்தில் ஒரு கேஸ் ஃபீல்டு இருக்குது இஸ்ரேல்கிட்ட. அப்புறம் வந்து சேவரான்னு சொல்லிட்டு கத்தாரில் ஒன்று இருக்குது. ஹல் ஓசன் கேஸ் ஃபீல்டு யூஏயில் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஜாப்லியா பெட்ரோ கெமிக்கல் சவுதி அரேபியாவில் இருக்குது. இது எல்லாமே வரைபடத்தோட மொத்தம் இங்கே ஒரு 4 மீதி அங்கே ஒன்று, எல்லாத்துக்கும் சேர்த்து இமீடியட்டாக ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே எவகேட் பண்ணிவிடுங்க, இனி நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்ட்டாங்க. அவங்க எவகேட் பண்ண சொன்னால் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ அவசரமாக இந்த நாடுகள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அடிக்கிறது கொத்து குண்டுகளாக அடிக்கிறாங்க, உங்களாலாம் தடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே எந்த வான் தடுப்பு சாதனங்களும் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல, அதை நம்ம கொஞ்ச நாளாகவே பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ கொத்து குண்டுகளாக அடிக்கும்போது கேஸ் ஃபீல்டெலாம் சர்வசாதாரணமாக சும்மா ஒரு ஸ்பார்க்கு தான் அடிச்சிடுவாங்க. அவங்க இத்தனை நாள் அவங்க டார்கெட் இல்லைன்னுலாம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் எங்களுடைய ரொத்தர தாண்டவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் எங்களை எந்த அளவுக்கு அடிச்சிங்களோ அதே அளவுக்கு வந்து சவுதி அரேபியா, கத்தார், யூஏஇ நீங்கள் மாட்டினீங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள அப்படின்றாரு. மாப்பிள்ளைங்க அவங்க மட்டும் மாட்டல, எல்லாரும் தான் மாட்டியிருக்கோம் அப்படின்றது கூடுதலாக சொல்கிறேன். இப்போ எங்கள் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு பக்குன்னு இருக்கும் இந்த நியூஸு. மேபி இதுக்கப்புறம் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வேறு போயிட்டுருக்கு, இது எப்படி இவங்க தேவையை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றது இன்னும் வராங்க. சரி, அதை தாண்டி இப்போ இந்த நிகழ்வுனால அங்கே ரஷ்யாவும் பயந்துக்கிட்டாங்க. ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, உடனே எல்என்ஜி வெசல்ஸ் எங்கெல்லாம் போதோ இராணுவ பாதுகாப்பு கொடுங்கன்றாங்க. ஏன்னா இப்போ தங்கம் மாதிரி ஆயிடுச்சு. ரஷ்யாவுடைய வெசல்ஸ் வந்து அந்த எல்என்ஜி கேஸ் கொண்டு வராங்க இல்லையா, அது இப்போ தங்கத்துக்கு இணையான மதிப்பு. நீ எவ்வளோ விலை கொடுத்தாலும் கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே இந்த ஜெலன்ஸ்கிக்கு வந்து இந்த ஐரோப்பா நாடுகள்கிட்ட கூட்டு சேர்த்திட்டு மத்திய தரைக்கடல் பகுதியில் இதே மாதிரி ஒரு கப்பலை அடிச்சிட்டாங்க. எல்என்ஜி கப்பல் கொண்டு போனதை அடிச்சிட்டாங்க. இந்த டைம் என்ன பண்ணுறாங்க, எனக்கு பாதுகாப்பாடு கொண்டு போங்க, அது இல்லாமல் ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. அதாவது ரஷ்யா தரப்பில் ஐரோப்பாவுக்கு வந்து கோரிக்கை, அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ உலகத்தின் மக்களுக்கு தேவைப்படுகிற ஒரு முக்கிய பொருளாக இருக்குது, பெரிய அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குது, உங்களோட தாக்குதலாம் நீங்கள் அதுக்கப்புறம் கூட வச்சுக்கோங்க, ஆனால் இந்த தேவை வரும் பட்சத்தில் இந்த இடத்துல கூட நீங்கள் தாக்கல் நடத்தீங்கன்னா கடுமையான விளைவுகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த வேற வந்து கப்பலையும் அனுப்புறேன். ஏன்னா அவங்க அடிப்பாங்க கண்டிப்பாக. யார் ஜெலன்ஸ்கி வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. சப்போஸ் இதையும் இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அங்கேருந்து தான் வருது போகுது. அதையே அடிச்சாங்கன்னா எல்லாரும் நம்ம விறவோட தூக்கிட்டு இது பண்ண வேண்டியதான், நம்ம கேஸை மாற்ற, அப்படி இல்லைன்னா கரண்ட் அடுப்புக்கு மாறிக்க வேண்டியதுதான். அதுதான் சுச்சுவேஷன் இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு. ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் உருவாக்கியிருக்காங்க. சரி, இது சம்பவம் நம்பர் 1 அப்படின்னும் போது சம்பவம் நம்பர் 2 என்னன்னா அந்த பஷர் நியூக்ளியர் பிளான்ட். இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா, எந்த இடத்துல நோட் பண்ணி வச்சிருக்க பாருங்க. இந்த பஷர் நியூக்ளியர் பிளான்ட் 1974 வந்து ஃபர்ஸ்ட் ஜெர்மனியோட இணைந்து உருவாக்குறாங்க. 2012 அப்புறம் அவங்களே செல்ஃபாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ரஷ்யா ரோசாட்டமோட நிறைவே பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் 450 மொத்தம் ஒரு 600 பேர் மேலே வேலை செய்கிறாங்க. 150 பேர் எவகேட் பண்ணிட்டாங்க.
அந்த பஷர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒட்டுமொத்தமாக 1000 மெகாவாட் பவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. 1000 மெகாவாட் பவர் ப்ரொடக்ஷன் அந்த பக்கத்து யூனிட்ல அடிச்சிருக்காங்க. ரேடியேஷன் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க, இந்த வீடியோ பதிவு பாருங்க. இன்னைக்கு வந்து ரஷ்யா வெளியிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கப்புறமும் நீங்க கை வச்சீங்கன்னா அவங்க ஈரான் கூட கம்மியாக தான் பாதிக்கப்படுறாங்க. யுஏஇ, கத்தார் இந்த சைடு கீழே ஃபுல்லாகவே நேராக இந்த பக்கம் தான் வரப்போகுது. காற்றின் மூலமாக கலந்து வந்துச்சு அப்படின்னா இது பெரிய ஒரு டேஞ்சர் ஆயிரும். ரேடியேஷனுடைய த்ரெட் வந்து ரொம்ப மோசமாயிடும்னு கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இப்போ ரேடியேஷன் வந்து பரவிச்சுன்னா அதுலேருந்து மக்களை எப்படி காப்பாற்றுவது, அடுத்த லெவலுக்கு என்ன போகுதுன்ற ஒரு பதற்றம் வந்துருச்சு. ஏன்னா காலையில் இவங்க தாக்குதல் நடத்தும் போதே அதுக்கான முக்கியமான பிளான்ட் பக்கத்திலலாம் போகல. ஆனால் இன்ன வரைக்கும் ரேடியேஷன் பிளான்ட் பக்கம் அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, இப்போதைக்கு 150 பேரை கூப்பிட்டா அடுத்த 300 பேரையும் வர சொல்லியிருக்காங்களாம். நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அரசியல் போஸ்டெல்லாம் கேள்விப்பட்டேன். அதில் வந்து ஒருத்தர் படுகாயம் அடைந்திருக்கிறார மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ரஷ்யாவும் கடுப்பில் இருக்கிறாங்க. அவங்க நீங்கள் அப்படி ஒன்று அடிச்சுக்கோங்க, எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய யுஏஇ, துபாய் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ரேடியேஷனால் முடிஞ்சு போயிடும். இங்கே அப்புறம் ஓமன் பக்கத்தில் அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் போகின்ற கப்பல் இது அப்படியே கடந்து இந்த பக்கம் இந்தியாவுடைய எண்டு வரைக்கும் வந்து சேரும். இந்த ரேடியேஷன் வந்து இது எல்லாத்துக்குமே பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்தும். என்ன ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு அட்டாக்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தேன். இது 2 தாக்குதலுமே வந்து கேர்லெஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அவங்கள முடிக்கணும்னு நினைச்சு நீங்க எல்லாத்தையும் முடிக்கிறீங்களா அப்படின்ற நம்ம இன்னொரு ஆங்கிள் கூட பார்க்க முடியுது. அதாவது ஈரானை நீங்க டார்கெட் வச்சு எல்லாத்தையும் முடிக்கிறீங்களான்றது. ஏற்கனவே இந்த சார்ட் உங்ககிட்ட காட்ட விரும்புறேன் நான். கிட்டத்தட்ட யுஏஇ பார்த்தீங்கன்னா 342 மிசைல்ஸ், 1699 ட்ரோன் இது வரைக்கும் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. அதாவது தாக்கல் நடத்தி சுட்டு வீழ்த்தினாங்களோ இல்லையோ, ஆனால் ஈரான் தரப்புலேருந்து அனுப்புனது. அடுத்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பக்ரைன் 129 மிசைல்ஸ், 233 ட்ரோனு. அப்புறம் குவைத்து, கத்தார், சவுதி அரேபியா இது எல்லாமே ஏற்கனவே டார்கெட் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இன்னைக்கு இப்போ நான் வரும்போது கூட கேள்விப்பட்டேன், ஈராக்கில் மறுபடியும் அடித்ததுனால ஸ்பெயின் என்ன பண்ணிட்டாங்க, போதும் சாமி கிளம்பலாம், நம்ம வந்து இதுக்கப்புறம் அங்கெல்லாம் தாங்காதுன்னு சொல்லிட்டு ஸ்பெயினும் தனது படைகளை வந்து திருப்பி வாங்குறாங்க. அதனால் யுஏஇ வந்து இருக்கிற சூழ்நிலை சரியாகுமான்னு அதனால் யுஏஇலையோ துபாயிலையோ நீங்கள் வந்து ஹோட்டல்ஸில் தங்கிக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே ஒரு உத்தரவு கொடுத்தாங்க இல்லையா. அதாவது வெளியேற முடியாதவங்க, அதுக்காகவே அவங்களுடைய பேங்க் ரிசர்வ் என்ன பண்ணுறாங்க 30% வந்து அன்லாக் பண்ணுறாங்க. அதாவது வெளியேற்ற முடியாத அளவுக்கு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சேவைக்காக, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இல்லாமல் போயிடக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில் வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். அதை தாண்டி தாக்குதல்கள் ஏதாவது குறைந்திருக்கிறதா அப்படின்னா கொஞ்சம் கூட குறையவே இல்லை. குறிப்பாக லெபனான் ஹெஸ்புல்லானுடைய நிலைகளை குறிவைத்து ஹெஸ்புல்லாவும் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்கல் நடந்தது. இந்த பீகா வேலின்ற ஒரு பகுதியும் அங்கே ஹெஸ்புல்லானுடைய கேஸ் ஸ்டேஷன் ஒன்று அடிச்சிட்டாங்க. இந்த 2ம் வந்து பெரிய அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அவங்க ஆப்ரேஷன் எஃபிக் பியூரின் வந்து இடத்துலாம் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கமாண்டிங் சென்ட்ரல், அதாவது கமாண்ட் அண்ட் சென்ட்ரல் கண்ட்ரோல் சென்டர்ஸ், ஐஆர்ஜிஎஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், ஐஆர்ஜிஎஸோடைய இன்டெலிஜென்ஸ் சைட்டு, மொத்தம் வந்து ஒரு 12 இடங்களில் வந்து நாங்கள் குறி வைத்து தாக்கம் நிகழ்த்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவுகள். இப்போ மார்ச் 17ஆம் தேதி நடந்த ஒரு ஹிட் ஒன்று, அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான பதிவுகளும் பார்க்க முடியுது. சவுதி அரேபியா தொடர்ந்து அனுப்புனதெல்லாம் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொன்னாலுமே அங்கே பாதிப்புகள் கண்கூடாவே தெரிகிறது. இப்போ இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ், நேட்டோ நாடுகள் தப்பிச்செல்லாம் போக முடியாது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிளான் பி என்ன மாதிரி போகிறாங்க அமெரிக்கா அப்படின்னா, இன்னைக்கு கார்டியன் பத்திரிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ரவிக்குமார் ஆர்கே சேனலில் இதில் என்ன பாதி பேருக்கு மேலே பார்க்கறதில்ல, அது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில். அது கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போகுது. பேசாமல் நம்ம அமெரிக்கா வந்து ரஷ்யாவோடைய ஒரு சில பொருளாதார தடைகள்லாம் நம்ம க்ளோஸாக போனோம் அப்படின்னா சீனாவை கொஞ்சம் தள்ளி வைத்த மாதிரி ஆகிடும். ஆல்மோஸ்ட் இப்போ ஈரானையும் கொஞ்சம் டவுன் பண்ணிட்டோம். இந்த ஆப்ஷன் போனோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் சரியாயிடும்ன்ற ஆங்கிளில் இனி மூவ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஐரோப்பாவுக்கும் ஜெலன்ஸ்கிக்கு டேஞ்சர். அது ஆட்டோமேட்டிக்காக அது உக்ரைன் வந்து போயிடும்ன்ற அடிப்படையில் ஆங்கிளில் இனி அணுகலாமான்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி துளசி ஜபாட் அவர்கள் பேசின அந்த ஆங்கிளில் பார்க்க முடியுது. ஏன்னா துளசி ஜபாட் அவர்கள் கண்டிப்பாக அவங்க ரிப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் எப்படி
ட்ரம்ப் அவர்கள் எடுத்த நடவடிக்கை எல்லாமே சரிதானா, எல்லாமே ஓகே தானா அப்படின்ற ஆங்கிளில் அணுகும்போது இதை வந்து அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு சீனா, ரஷ்யா, அப்புறம் ஈரான், தென்கொரியா, வடகொரியா, அப்புறம் வந்து பாகிஸ்தான், இவங்கெல்லாம் அணு ஆயுதங்கள் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாமே நம்ம அமெரிக்காவுக்கு த்ரெட்டாக இருக்கிறாங்க. அதனால் இதை நம்ம கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அது குறிப்பாக ஈரான் கிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம நாட்டை கண்டிப்பாக அடிச்சிடுவாங்க. அதனால் இது அழிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இப்போ நம்ம விட்டாலும் மறுபடியும் 10 வருஷத்துக்கு வந்து கட்டமைப்பாங்க. ஏற்கனவே நம்ம 12 நாள் யுத்தத்தில் அடிச்சியே மறுபடியும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதனால் முழு ரிசல்ட் வேணுன்ற அடிப்படையில் இந்த ஆப்ரேஷனை தொடங்கியிருக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து அவங்க செனட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னா செனட்டரோட ஒப்புதல் எல்லாமே அவங்க பாட்டு அடிச்சிட்டாங்க. செனட்டர் வந்து 2-3 நாளாக ஒரே கோவத்தில் இருக்கிறாங்க. அந்த விக்ஸாப்பெல்லாம் கூப்பிட்டு நேற்று ராடு ஏற்றி விட்டுருக்காங்க. யாரை கேட்டு நீங்கள் பாட்டு இண்டிவிஜுவலாக முடிவு எடுத்துட்டீங்கிற மாதிரி அடுத்தடுத்து விளக்கங்களை தொடர்ந்து கேட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. அப்போ நான் சந்தோஷமாக நினச்சிக்கிட்டேன், ரைட்டு பாகிஸ்தான் அடுத்தது வராங்கன்றது அது கண்கூட தெரிஞ்ச விஷயம்தான். ஈரான் விவகாரம் முடிஞ்ச உடனே ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பாகிஸ்தானோட விவகாரத்தை அணு ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுன்றதுல கொண்டு வர போகிறாங்க. கடைசியாக வடகொரியா கிட்ட போவாங்க. வடகொரியா கிட்ட என்ன பண்ணுவாரோ தெரியல. கிம்ஜாங் அவர்கள் கொஞ்சம் டென்ஷனான ஆளாச்சே, இருந்தாலும் அது கொஞ்சம் பெரிய அளவுக்கு நிகழ்வாக பார்க்குறாங்க. சரி, ரைட்டு. கிளைமேக்ஸில் என்ன அப்படின்னா, நான் ஒருத்தரை வந்து நோட் பண்ண சொல்லியிருந்தேன். அவர் பேர் வந்து வஹீடின்னு சொல்லிட்டு, அவர் தான் ஜென்ரல் பிரிகேடர். இருப்பேன் அதாவது என்ன பொது வெளியில் என்ன ஒரு லைட்டாக க்ளூ கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்கே ரவுண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இதில் அவர் எங்கேருந்து இந்த பேட்ச் தைச்சி எடுத்து வாங்கினாருன்னு தெரியாது. அதில் சம்திங் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜிபிஎஸ் சிக்னல் மாதிரி இருக்கும். அந்த ஜிபிஎஸ் சிக்னலை ட்ராக் பண்ணி கண்டிப்பாக அடுத்த டார்கெட் அவராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு குழு கொடுத்துருக்காங்க. இதை ஏன் நான் நம்பி உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஒன்றும் ஈரான் அரசாங்கத்துக்கெலாம் போய் ரீச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன். நான் இன்னொரு ஆங்கிளையும் சொல்கிறேன். ஈரான் வந்து அவங்களோட தலைவர்களை பாதுகாக்க தவறுகிறது. பார்க்கலாம். இதை நான் ஒரு குழுவில் தான் சொல்கிறேன். நான் பார்க்கலாம். சப்போஸ் நாளையோ நாளை மறுநாளோ இந்த பிரிகேடர் ஜெனரல் இலக்காகப்பட்டால் அப்போ நம்ம அவரை சின்சியராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நானும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பார்க்கலாம் மறுவைத்த நபர் சொல்கிறது நடக்குதா நடக்கலையான்றது நானும் ஒரு டெஸ்டிங் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் என்னை டெஸ்டிங் எடுங்க, அதுக்கு ரொம்ப டெஸ்டிங்லாம் எடுத்துடாதீங்க. ஸோ வஹாடி அவர்கள் அடுத்த ஒரு 3 நாளுக்குள்ளே வாட்ச் பண்ணிட்டு தாங்கிறோம். ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டு தாங்கிறோம். அவர் லொக்கேஷன்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் தான் நெக்ஸ்ட் டார்கெட்ன்றாங்க. பார்க்கலாம், வெடிக்கிறதுக்குள்ளே என்னென்னாலும் நடக்கலாம், யார் சொல்கிறாங்க. சரி, ஓகே. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக்மார் சோ மச். நன்றி, வணக்கம்.